நம்முடைய இருதயம். இந்த இருதயத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இருதயத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி தெரியுமா இருக்கும்? வேதம் சொல்லுகிறதை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், எல்லாவற்றையும் பார்க்கலாம். அதாவது நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா அவயங்களை பார்க்கிலும் இந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது திருக்குள்ளதும் எப்படி இருக்கான் சொல்லுங்க, ஏகமாய் சொல்லுங்க, மகா கேடுள்ளதாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்பாக அவனுடைய இருதயம் மகா கேடுள்ளதாய் இருக்கும், திருக்குள்ளதுமாய் இருக்கும். ஒன்னு சொன்னோன்னா அந்த வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு இருதயம். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் உணர்வற்று இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாய் படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.